கோவையில் கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான 3 பேரின் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சின்னமுத்துசாமி. வணக்கம் சின்னமுத்துசாமி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கோவையில் கடந்த நவம்பர் 2ஆம் தேதி விமான நிலையம் பின்புறம் கல்லூரி மாணவி 3 பேரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேரும் சுட்டுப்பிடிக்கப்பட்டனர். 3 பேரும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பிறகு மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இவர்களுக்கு வழங்கப்பட்ட நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடையுள்ள நிலையில் இவர்கள் கோவில்பாளையம் பகுதியில் தேவராஜ் என்பவரை தாக்கியதில் அவர் உயிர் இழந்தது தெரிய வந்ததை தொடர்ந்து இவர்கள் 3 பேரும் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்ய காவல்துறையினர் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 50 பக்க குற்றப்பத்திரிகையை கோவை மகளிர் கூடுதல் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அதனுடன் 400 பக்க ஆவணங்களும் இணைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் முதல் குற்றவாளியாக கருப்புசாமியும், 2வது குற்றவாளியாக அவரது சகோதரர் கார்த்தியும், 3வது குற்றவாளியாக தவசியும் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் தற்பொழுது குற்றவாளிகளின் 3 பேரின் புகைப்படம் போலீசாரால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த 3 பேரும் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.